ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம சேரணுன்னா மனசில் 1000 கவலை இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைனாலும் அவர் ரொம்பவே அமைதியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே முடித்து எப்போதும் போல் தம்பிகளுக்கு சமைச்சும் வச்சுட்டு அவங்க நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனும் பல்லவனும் அண்ணே நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏன் எப்போ பார்த்தாலும் இதே கேட்குறீங்க, அண்ணனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. அப்போ சும்மா இல்லாமல் சோழன் சொல்கிறாங்க, அண்ணே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் காலையிலேருந்து எனக்கு காஃபியே தரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரணுன்னா இருடா நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் நிலா, பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேருமே சோழனை முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாவே இப்போ தான் கல்யாணம் நின்று போய் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறாங்களா. இதை பார்த்ததுமே மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் சேரனனா எப்போதும் போல் சோழன் கேட்டதுமே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது கரெக்டாக சேரனோட அப்பா வராங்க. அவங்க வந்தாலே கொஞ்சம் அடாவடியாக தானே பிஹேவ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நேராக கிச்சனுக்கு போயிட்டு தட்டை எடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வந்து உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம சேரன் அண்ணா கூட வேலை பார்க்குற அந்த அனீஸ் பையன்றது கால் வருது. அவங்களோட அம்மா அப்பா பீகார்லேருந்து வராங்க. இதே மாதிரி சென்னையை சுற்றி பார்க்கணுமா, எவ்வளோடா வாடகை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழனும் கார் ஒரு 4000 ரூபாய்க்கு வரும்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா 4000 ரூபாயா வரும், அவ்வளோ அதிகமாக சொல்கிற, அந்த பையன் வேற கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையன்தான், கொஞ்சம் கம்மியாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைண்ணா எப்படியும் வாடகை இதெல்லாமே போக 4000 ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க, அதான் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, உங்களோட சொந்த ட்ராவல்ஸ் தானே, ரேட் கம்மி பண்ணி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நடேசனுக்கு பொறை ஏறிடுச்சு. என்னம்மா சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லை இவர் தானே அந்த ட்ராவல்ஸோட ஓனர், அதனால தான் நான் குறைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னது ட்ராவல்ஸ் ஓனரா, யாருமா உன்கிட்ட சொன்னா, இதோ இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சோழனை கை காட்டுறாங்க. சோழன் வந்து டே தகப்பா எப்படியும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. நம்ம சோழன் காலங்காலமாக கட்டி காப்பாற்றிட்டு வந்த அந்த பொய்யை நம்ம நடேசன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது இவங்க ட்ராவல்ஸ் ஓனர் கிடையாது, இவங்க டிரைவர் தான் அப்படிங்கிற உண்மையை நடேசன் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அது எப்படிங்க 3 மாதம் நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேன், 3 மாதமும் எப்படி உங்களால் இந்த பொய்யை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. அதுக்கு பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க, இவனுக்கு ட்ராவல்ஸ்லாம் கிடையாது, இவன் டிரைவர் தான், உங்கள் வீட்டுக்கு கூட இவன் டிரைவர் வேலைக்கு தான் வந்தான், ஏன் இதை உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கும்போது, இல்லை இவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் நானே இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, அதே இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது, இல்லைனா இன்னுமே இவர் மறைச்சிட்டு தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் இப்படி இல்லாமல் பொய் சொல்லுவான், 3 மாதமாக நான் உங்கள் கூடவே தானே இருக்கிறேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீலா கேட்குறாங்க. அதுக்கு சோழனும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால் மட்டும்தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏங்க 3 மாதத்தில் ஒரு தடவை கூடயா உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, நான் இங்கே தானே இருக்கிறேன், இல்லை நான் வேற எங்கேயோ போகிறேன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த மற்ற 3 பேருமே அப்படியே அமைதியாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லி பொய்யே சொல்லாமல் தான் நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படிங்க பொய்யோட மொத்த உருவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனால் நம்ம சோழனை மாதிரி ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம நிலாவும், நான் இனிமேல் வீட்டில் எல்லார்கிட்டையுமே பேசுவேன், பாண்டியன்கிட்ட, பல்லவன்கிட்ட, சேரன் அண்ணாக்கிட்ட, அப்புறம் மாமாட்ட கூட நான் பேசுவேன், ஆனால் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு போகிறாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.